கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனை அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 41வது சங்கீதம் முதல் 3 வசனங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பக்கூடியும். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை விடுவதையும் மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் சிறுமையான மக்கள் மேலே சிந்தனையோடு அக்கறையோடு கரிசனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்களா? திக்கில்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா? துரத்தப்பட்டவர்களுக்கும் வழி அறியாதவர்களுக்கும் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தீங்கு நாளிலே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே காணப்படும். உங்கள் சிரசின் மேலே கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் காணப்படும். விசேஷித்த மகிமை உங்கள் குடும்பத்தின் மேலே காணப்படும். உங்களுடைய ஊழியத்தின் மேலே, திருச்சபையின் மேலே கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு காணப்படும். ஆம், தீங்கு நாளிலே விடுதலை செய்யக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம், ஒருவேளை இப்பொழுது நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் காணப்படலாம். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக அநேக சதித்திட்டங்களை போடலாம். அநேக தீங்குகளை உருவாக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளுக்கு பதிலாக உபத்திரவத்தையும் தீமைகளையும் அவங்க திட்டமிடலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேலே சிந்தையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக அநேக தீங்குகளை செய்தாலும் அந்த எல்லா தீங்குகளையும் விட கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய உதவி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு உண்டாகும். என்ன செய்வேன் அப்படின்னு கலங்கிட்டுருக்கிறீங்களா? இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிறீங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமையான தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். எல்லா படுக்கைகளையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ஆமாம், கர்த்தர் உங்கள் மேலே சிந்தையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேகர் உங்களை குறித்த தீங்கான வார்த்தைகளை பேசுகிறாங்க, தீங்கான காரியங்களை திட்டமிடுறாங்க. ஆனால் அவங்க செய்கிற எதுவுமே வாய்க்காது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வாய்க்கும். நீதிமான் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக அவனுக்கு வாய்க்கும். சத்துருக்களுடைய எல்லா தீமைகளையும் விட கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை மகா பெரியது. கர்த்தர் உங்கள் மேலே சிந்தனை உள்ளவராக இருக்கிறாரு. நெருக்கப்பட்டவங்களுக்கும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் தரித்திரர்களுக்கும் ஆதரவு இல்லாதவர்களுக்கும் நீங்கள் எப்படி ஆதரவாக இருந்தீங்களோ அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக
ஒரு நியாயத்தை செய்வார். கர்த்தர் கண்டிப்பாக விடுவிப்பார். அடிக்கடி வரக்கூடிய சரீர பலவீனங்கள், வியாதிகள், இவைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய எலும்புகளுக்குள்ள, உங்களுடைய நரம்புகளுக்குள்ள, உங்களுடைய சதைகளுக்குள்ளாக, உங்களுடைய இரத்தத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து வரும். உங்களுக்கு பலவீனங்களை கொண்டு வரக்கூடிய எல்லா கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நசுக்கப்படும். ஒரு வழியாய் வரக்கூடிய சத்துருக்கள் 7 வழியாக ஓடி போவாங்க. காரணம், நீங்கள் ஆதரவில்லாத பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் செய்த எல்லா காரியங்களையும், வியாதியிலே கிடந்த ஒவ்வொருவரையும் ஓடி சென்று விசாரிச்சிங்களே, உங்களால் முடிந்த உதவிகள் அவங்களுக்கு செஞ்சீங்களே, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கண்ணோக்கி பார்த்துருக்கிறாரு. பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படிங்கிறது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளாக இருக்கு. பிரியமானவர்களே, நமக்கு கண்டிப்பாக இரக்கம் தேவை, நமக்கும் தயவு தேவை, நமக்கும் ஒத்தாசைகளும் தேவை. சமீபத்தில் ஒரு மருத்துவமனைக்கு நான் கடந்து போயிருந்தேன். அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பனார், ஐயா கொஞ்சம் இங்கே வாங்கய்யா அப்படின்னாரு. போய் அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு, ஐயா என்ன அப்படின்னு, நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ண மாட்டீங்களா ஐயா அப்படின்னாரு. ஐயா அதான் என் வேலை, அதான் என் வேலை அப்படின்னு சொல்லி கண்களை மூட சொல்லி அவருக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய கண்களில் தாரையாக கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. அதை பார்த்து அவர் உடனே என்ன பண்ணார்னா, முழங்கால் படி போட முடியாதபடியினால அப்படியே அந்த பெட்டில் சாய்ந்து அவரும் இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை அறிக்கை செய்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு திரும்பி வரும்பொழுது, ஐயா நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், சபைகளுக்கு போயிட்டு இருந்தவன், காலத்தின் சூழ்நிலைகளால் நான் பின்வாங்கி போயிட்டேன். ஆனாலும் கூட இயேசு என்னை மறக்கலை, உங்களை அனுப்பிச்சு எனக்காக பிரார்த்தனை பண்ண வச்சார் அப்படின்னு சொன்னார். அவருடைய உள்ளம் உடைந்தது. அப்பொழுது அவர் புதுப்பிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, சிறுமைப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கிடக்கூடாது. அவங்க மேலே அன்பான ஒரு 4 வார்த்தைகளை பேசுங்க, கனிவான 4 வார்த்தைகளை பேசுங்க. எங்களுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு ஐயா காலையில் கடந்து போவார், சாயந்தரம் திரும்பி வருவார். ரொம்ப நாளாக சந்தித்து கொண்டிருந்தேன். அப்புறம் ஒரு நாள், ஐயா வாங்க ஐயா அப்படின்னு கேட்டில் நின்னார். உள்ளே வாங்க ஐயா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு உள்ளே வந்தார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ஒரு ஆசையா நான் சொல்லலாமா அப்படின்னாரு. என்னன்னு? உங்களோட பேசணும்னு எனக்கு ஆசையா. தினசரி பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்களே, ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, எனக்கு அமிர்தத்தை குடித்த மாதிரி இருந்துச்சுயா அப்படின்னாரு. சிறுமைப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் அநேக விசாரங்கள் உண்டுங்க. காசையோ பணத்தையோ நம்மள்கிட்ட எதிர்பார்க்கலை, ஆனால் ஒரு ஆறுதலான வார்த்தையை, ஆதரவான வார்த்தையை அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்களேன். அவங்களுடைய இக்கட்டான நிலைமையை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுங்க. அவங்கள ஒடுக்காதீங்க. அவங்களுக்கு நீதியான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு நாமளும் பிரயாசப்படணும் இல்லையா? நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம். அங்கேயும் ஓடி போய் கடன் வாங்கி ஜாமீன் கையெழுத்து போட்டுலாம் உதவி செய்ய வேண்டியதில்லை. நம்மளால் முடிந்த உதவியை நாம் அவங்களுக்கு செய்யலாம். நீங்கள் என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். எங்களுடைய சபையில் ஒரு அருமையான சகோதரி இருக்காங்க. யாரை பார்த்தாலும் சரி, அவங்களால முடிந்த உதவிகளை செஞ்சிருவாங்க. ஒரு தேங்க்ஸை எதிர்பார்த்து கூட நிற்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, இப்போது சமீபமாக திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் டீ, பிஸ்கட் இதெல்லாம் கொடுக்குறாங்க.
பந்திக்கு உணவு ஒழுங்கு பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே நாம் வைத்திருக்கிற சிந்தை, இரக்க குணம். ஒருவேளை இதை யார் கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, ஒருவேளை பாஸ்டராகிய நான் கவனிக்காமல் போகலாம், மற்றவங்க கவனிக்காமல் போகலாம். ஆனால் அவங்க அருகில் நின்று கர்த்தர் அவர்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். 3 பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முத்துக்களை போல கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யாரிடத்துலையும் உதவி எதிர்பார்க்காம கர்த்தரை மாத்திரம் பார்த்து வாழ்ந்து அந்த 3 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. அதில் ஒரு பிள்ளை இப்போ வேலைக்கு போயிடுச்சு, இன்னொரு பிள்ளை வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, 3வது பிள்ளை 2வது வருஷம் படித்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்படி சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் இரக்கமுள்ளவர்களாய் காணப்படணும். எங்கள் சபையில் அன்பான சகோதரர் போவாஸ், ரூத் அவங்க இருக்காங்க. அவர்களுக்கு அருமையான 2 குழந்தைங்க. சின்ன வயசிலிருந்து கர்த்தருக்கு உண்மையாகவும் சபைக்கு உண்மையாகவும் இருக்காங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்பி அவர்களுடைய கரங்களில் பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரையும் அன்பாக விசாரிக்கிறாங்க, செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறாங்க. பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறாங்க. பிரியமானவர்களே, இதுதான் சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு மேலே வைத்திருக்கிற சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் இதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு தீமைகள் செய்யும்படி, பொய்யான வார்த்தைகளை புனைந்து பேசும்படி அநேகர் எழும்பலாம். டோன்ட் கேர், அதை குறித்து கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கார். உங்களுடைய வலது பக்கத்தில் கர்த்தர் நிழலாக இருக்கார். கடினமான இதயத்தையும் கர்த்தர் உடைத்து போடுவார், கர்த்தர் நொறுக்கி போடுவார். கடினமான உள்ளவங்க ஏழைகளுக்கு இறங்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களையும் தடுப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாக மரண ஆபத்துக்கள் வந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். உங்களை பூமியில் உயிரோடு வைப்பார். கர்த்தருடைய ஊழியக்காரனும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 4 தலைமுறைகளை காணாதபடி நீங்கள் மரணத்தை ருசி பார்க்க மாட்டீங்க. ஏன், மரணமே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. மரணம் எட்டி பார்த்தாலும் அப்படியே இந்த கடப்பாறையை முறித்து தின்னுட்டு சுக்கு காப்பி குடித்து ஏப்பம் விடுற மாதிரி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி கேட்டு நீங்கள் தைரியமாக நிற்பீங்க. காரணம், நீங்கள் யூத கோத்திரத்து சிங்கத்துடைய பிள்ளைகள், சிங்கக்குட்டிகள். சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே நீங்கள் சிந்தையுள்ளவர்கள். கர்த்தர் உங்களை உயிரோடு வைப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறாரு. சத்துருக்குடைய இஷ்டத்துக்கு கர்த்தர் ஒரு பொழுதும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். மன மகிழ்ச்சியோடு கூட அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.